ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னோடய ஸ்டைலில் குட்டி மீன் குழம்பு எப்படி எம்மியாக செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவுக்கு குட்டி மீனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். குழம்பு செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு ஆயில், கறிவடகம், 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததும் 4 தக்காளி மிக்ஸில் அரைச்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக இடித்த பூண்டு, 8 பீஸ் பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு வெண்டைக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுப்போம். இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி தண்ணியில் குழம்பு மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுட்டு குட்டி மீன் எல்லாத்தையும் அது கூட போட்டு இன்னும் 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் எல்லாம் பிரிஞ்சு நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலாப்பில் மல்லியில் தூவி விட்டு அப்படியே சுட சுட எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த குட்டி மீன் குழம்பை. சுட சுட ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது அம்புட்டு ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.